இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த 23 ஆண்டுகளாக அப்பகுதியில் உள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயிற்சி அளிப்பதன் மூலம் வெற்றியாளர்களாக வழிநடத்தி வருகின்றனர் ஸ்ரீ ஜெயமாருதி கல்வி நிறுவனம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த 23 ஆண்டுகளாக அந்த பகுதியில் உள்ள ஏழை மாணவ மாணவிகளை கல்வி பயிற்சியின் மூலம் வெற்றியாளர்களாக்கி வழிநடத்தி வருகின்றனர். மேலும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போகும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை மேற்படிப்பு படிப்பதற்கான அனைத்து பணிகளையும் ஸ்ரீ ஜெயமாருதி கல்வி நிறுவனம் செய்து வருகின்றது. மாணவர்கள் கல்வி கற்பதன் அவசியம் குறித்தும் அதனால் வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றம் குறித்தும் மாணவர்களுக்கு கூறி கல்வி கற்றுத் தருவதில் முதலிடம் வகித்து வருகின்றது. மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை மேற்படிப்பு படிப்பதற்காக அனைத்து பணிகளையும் ஸ்ரீ ஜெயமாருதி கல்வி நிறுவனம் செய்து வருகின்றது. ஸ்ரீ ஜெயமாருதி கல்வி நிறுவனத்தின் சார்பில் 23வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு எல்கேஜி யூகேஜி மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாணவர்களுக்கான திறமையை கண்டறிதல் போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மின்சாரம் பற்றியும் தண்டனை குற்றங்களை பற்றியும் சுற்றுச்சூழல் சுகாதாரம் போன்றவைகளை பற்றியும் மாணவ மாணவிகள் தங்களது கலை திறன்களால் வெளிப்படுத்தியது பாராட்டுக்குரியது. இவ்விழாவில் ஜெயமாருதி கல்வி குழுமத்தின் தாளாளர் ஆதி நாராயணன் தலைமையில் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் யூனியன் தலைவர் மதி மகாராஜா, சமூக சேவகர் பிரபாகரன், சமூக நகைச்சுவை பேச்சாளர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி சண்முக சுந்தரம், வழக்கறிஞர்கள் ஐயனார், அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் தொழிலாளர் உரிமைக்காக போராடிய மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்களின் 115வது பிறந்தநாள் விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் தொழிலாளர் உரிமைக்காக போராடிய மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்களின் 115வது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்னாரின் நினைவு இல்லத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அன்னாரின் திருவுருவ சிலைக்கும் அன்னாரின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரியில் 35ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி நடைபெற்றது. இவ்விழாவில் செயின்ட் ஜோசப் க்ளூனி உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மரிய மோனிகா மற்றும் எலக்சியா ஆகியோர் பங்கு கொண்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரங்கோலி கோலங்களை வரைந்து அசத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் சேர்மன் பாலமுருகன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன் தனது பிறந்தநாள் விழாவை நேற்று முன்தினம் தனது அலுவலகத்தில் கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்.
இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ரமேஷ், ராமலிங்கம், முன்னாள் எம்எல்ஏக்கள் சுகுமாரன், கோபிகா மற்றும் தமிழ்ச்செல்வன், ஜவஹர், மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், ஆனந்த சங்கர், மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், பாலகிருஷ்ணன், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், அன்பு, நடராஜன், அருள்முத்து, கதிரேசன், சதீஷ், தங்கராசு, மோகன்தாஸ், ஆறுமுகம், அன்பழகன், முருகன், ராமதாஸ், எழில், பாபு மற்றும் மங்களம், வில்லியனூர், ஊசூடு தொகுதியின் பல்வேறு கிராமங்களில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் நேரில் வந்து வாழ்த்தினார்கள். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா. நாராயணசுவாமி நேரில் வாழ்த்து தெரிவித்தார். ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று கோலாகலமாக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், இளைஞர்களுடன் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நேற்று காலை புதுச்சேரி நேரு நகரில் உள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் மோகன்தாஸ் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு காலை 10 மணியளவில் காங்கிரஸ் கட்சி இளைஞர்கள், காங்கிரசார் மற்றும் ஆதரவாளர்கள் இணைந்து தவளக்குப்பத்தில் திரண்டு மோகன்தாஸ் அவர்களை வரவேற்று மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக கிருமாம்பாக்கம் 4 முனை சந்திப்பிற்கு அழைத்து வந்தனர். பின்னர் ராட்சச கிரேன் மூலம் வாழ்த்த வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, மோகன்தாஸ் ஆகியோருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பிறகு கிருமாம்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன், முத்தாலம்மன், வரதராஜ பெருமாள், முன்னடி வீரன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தியதில் பங்கேற்று சுவாமியை கும்பிட்டனர். பிறகு கோவில் வளாகத்தில் நாராயணசுவாமி தலைமையில் மோகன்தாஸ் அவர்கள் பிறந்தநாள் கேக் வெட்டி பரிமாறினார். பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் பேட், இந்திரா நகர், பிள்ளையார்குப்பம் பேட் ஆகிய பகுதி மக்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் வைத்தியநாதன் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு பிரியாணியும் புடவையும் வழங்கினார். பிள்ளையார்குப்பம் நரம்பை பகுதியில் அரசு பள்ளியில் எழுது பொருட்களையும் வழங்கினார். இதை போலவே வம்பாப்பேட், பனித்திட்டு, ஆலடிமேடு, நரம்பை, வள்ளுவர் மேடு, கந்தன்பேட், பின்னாச்சிக்குப்பம், குடியிருப்பு பாளையம், ஆதிங்கப்பட்டு, சேலியமேடு, அரங்கனூர், நிர்ணயப்பட்டு, கரிக்கலாம்பாக்கம், நத்தமேடு, புதுக்குப்பம், கம்பளிக்காரன்குப்பம், கோர்க்காடு, செம்பியம்பாளையம், ஏம்பலம், தனிக்குப்பம் பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் மோகன்தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. பிறந்தநாள் விழாவில் மாநில, மாவட்ட, தொகுதி முக்கிய நிர்வாகிகள், இளைஞர், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொழிலதிபர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் ஜோதி கண் மருத்துவமனை குழுமம் வாயிலாக இலவச கண் சிகிச்சை முகாம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுவை காமராஜர் மக்கள் பேரவையின் நிறுவன தலைவர் அட்வொகேட் முருகராஜ் முன்னிலையில் சாந்தகுமார் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். செல்வகுமார் மற்றும் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையை ஆற்றினார். சுப்புராயன், பரசுராமன், ஆறுமுகம் ஆகியோர் முகாமை ஒருங்கிணைத்தனர். மாதவன், சந்திரன், மலர், ராதாகிருஷ்ணன், அஜய் கோர்ஸ் தமிழ், வாசு, சுதாகர், கலியபெருமாள், வைரமுத்து, கலைமணி, விஜயகுமார், ஆறுமுகம், திருமாவளவன் ஆகியோர் முகாமிற்கு மேற்பார்வையாளராக செயல்பட்டனர். நிறைவாக கமலாதேவி நன்றி உரையை கூறினார். இந்த கண் மருத்துவ முகாமில் 100கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர்.
மேலும் இந்த முகாமில் சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டை உள்ள பயனாளிகளுக்கு கண் பரிசோதனையின் பொழுது அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் இந்த முகாமின் மூலம் பதிவு செய்து இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்த கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர் குழுவினர் பரிந்துரைத்த பொதுமக்களுக்கு விலையில்லா கண்ணாடி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன் ஆகியோர் முன்னிலையில் மற்றொரு நாளில் வழங்கப்படும். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை காமராசர் மக்கள் பேரவை மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் ஆகியோர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழாவில் விபூதி சித்தர் கலந்து கொண்டு பார்வையிட்டார். வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்த காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா 2வது முறையாக நடைபெற்றது. புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி போன்ற பகுதிகளில் இருந்து 200 விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர். இதில் கொண்டலாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த விபூதி சித்தர் கலந்து கொண்டு இந்த கண்காட்சியினை பார்வையிட்டு இதுபோன்ற நிகழ்வுகள் மாவட்டம் தோறும் நடைபெற வேண்டுமென, இயற்கை விவசாயத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாடித்தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள், இயற்கை இடுபொருட்கள், மரபு விதை பகிர்வு, பாரம்பரிய உணவுகள், கைவினை பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றனர். மேலும் இதுபோன்று விதை திருவிழா அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சாமி வணக்கம் சாமி. 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அழகான பள்ளின்னு சொல்லலாம். என்னென்னா அவங்களுடைய திறமைகளை கண்டறிஞ்சு இந்த பள்ளியை அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை கொடுத்து வளர்க்கக்கூடிய பள்ளி இது. ரொம்ப ஸ்பெஷல் இது ஆரோவில் அந்த ஸ்கூல். இதில் விதைகள் கூட்டமைப்பு டீம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு திருபுவனை தொகுதி திருவண்டார் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆரம்பித்து 15ஆம் ஆண்டு துவங்க உள்ளது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளும் இனிப்புகளும் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் திருவண்டார் கோவில் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
இந்திய என்ஆர் காங்கிரசின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அன்னதானத்தையும் வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சுமார் 500 பேருக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானத்தை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை அழிக்க சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை திமுக அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக அரசு மூலமாகவும் திமுக சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் நலன் கருதி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார். அரசு சார்பில் மருந்து அடிக்க ஒரு பக்கம் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் கூடுதலாக தனது கழக சகோதரர்கள் உதவியோடு சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் மிஷின் வாங்கி மருந்து அடிக்கும் பணிகளை இன்று முதல் கட்டமாக பெரியபள்ளி வார்டில் இருந்து கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துவக்கி வைத்தார். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக வழக்கம் போல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், இருதயராஜ், ஈசாக், ராஜேஷ், கழக சகோதரர் பக்தவக்ஷலம், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் செல்லிப்பட்டு சுடுகாட்டின் பாதை முழுவதும் பழுதடைந்ததை ஒட்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் சுடுகாட்டு பாதையை சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லிப்பட்டு ஊர் சுடுகாட்டில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சுடுகாட்டின் பாதை பழுதடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சம்பவ இடத்திற்கு விரைவாக சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் முதுநிலை பொறியாளர் மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலையில் ரூபாய் 10 லட்சம் செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம்
சுடுகாட்டு பாதையை சீரமைப்பு பணி இன்று துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவினை ஒட்டி திருபுவனை தொகுதியில் இருளர் இன பெண்களுக்கு தள்ளுவண்டியை கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வழங்கி கொண்டாடினார். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆணைக்கு இணங்க மற்றும் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் ஆசியோடு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாழ்வாதாரம் இன்றி தவித்த இருளர் சமுதாய பெண்மணிக்கு தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கலந்து கொண்டு பயனாளிக்கு தள்ளுவண்டியை வழங்கினார். இதில் திருபுவனை தொகுதி நிர்வாகி RK ராஜா மற்றும் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் அசோக், கிருத்திகா, ராஜசேகர், ராஜேஷ், செந்தில்குமார், ஜெயக்குமார், ஆனந்த் பிரகாஷ், அபிமன்னன், செல்வகுமார், பூவரசன், தேவா. தொகுதி நிர்வாகிகள் ராமு, பிரதீபன், பிரபு. மாநில நிர்வாகிகள் புதியவன், நிரேஷ். அணி நிர்வாகிகள் மனோகர், வசந்த் மற்றும் கிளை நிர்வாகிகள் மதன், வினோத், மகேந்திரன், நிஷாந்த், சதீஷ், சிவா, ஹரிஹரன், ஆகாஷ், இளைய தீபன், சத்யராஜ், நவீன், அருள்தாஸ், ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.